Good morning students, welcome to Kalabharat Academy. இன்னைக்கு டிஸ்கஷன் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனில் நீட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். செஷன் 16 ஒவ்வொரு கொஸ்டினாக போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், இன் தி ஹெமிஸ்ட்ரி ஆஃப் விஷன் இன் மேமல்ஸ் ஃபோட்டோசென்சிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்ட். கெமிஸ்ட்ரி ஆஃப் விஷன்கிறது நம்ம பார்வையில் வரக்கூடிய லைட் ஸ்டிமுலஸ் ஆன உடனே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, தட் இஸ் கால்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் விஷன். இன் மேமல்ஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவ் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு பேர் என்ன, இஸ் கால்டஸ், அதான் நேம் கேட்டிருக்காங்க. ஸ்க்ளிரோட்டின், ரெட்டினால், ரோடாப்சின் அண்ட் மெலனின், 4 பிக்மெண்ட் பேர் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ளிரோட்டின்ங்கிறது ஆக்சுவலாக இட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ். இன்செக்ட்ஸோடைய வெரைட்டிஸில் எக்டோடம் வெளியில் ஒரு கியூட்டிக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், கார்டிலேஜினஸ் போன் ஸ்ட்ரக்சர் மாதிரி. That material is sclerotin. Retinal is part of rhodopsin. Rhodopsinல தான் retinal contain ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் இதுவும் ஏறக்குறைய உண்டு தான். ஸோ this can be taken, this can be removed, this is removed. Melanin is coloring pigment, it's not concerned with vision. So answer C, rhodopsin will be correct. Rods of the retina contain the light sensitive pigment rhodopsin, which is formed by combination of protein molecule and scotopsin. protein molecule பேர் scotopsin, அது கூட லைட் அப்சார்ப் பண்ணக்கூடிய மாலிகூல் ரெட்டினின். அந்த ரெட்டினின் தான் பின்னாடி ரெட்டினாலாக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் இதோட சேர்ந்துருச்சு ரோடாப்சின் கூட. ஸோ ஆன்சர் சி, ரோடாப்சின் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் ஃப்ராக் ஃபெனஸ்ட்ரா ஓவெலி இஸ். ஃபெனஸ்ட்ரா ஓவாலிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அப்பர்ச்சர் இன் தி இயர். அப்பர்ச்சர் இன் தி இயர். ஸோ என்ன கொஸ்டின்ங்கிறத பார்க்கலாம். தி ஓப்பனிங் இன் தி ஆடிட்டரி கேப்சூல், தட் இஸ் இன்டர்னல் இயர், விச் செப்பரேட்ஸ் தி மிடில் இயர் ஃப்ரம் தி இன்டர்னல் இயர். ஸோ மிடில் இயர் இன்டர்னல் இயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய என்ன செப்பரேஷன்னா, அதாவது கனெக்ஷன்னா ஃபெனஸ்ட்ரா ஓவாலிஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. This is option A. Air-filled cavity of the middle ear. Air-filled cavityங்கிறது it is not ovalis. Ovalisங்கிறது aperture. So cavity question does not arrive. அடுத்து communication between the pharynx and the tympanic cavity, that is Eustachian tube, அது இதில் சம்மந்தப்படாது. External opening of the tympanic cavity which is covered by the tympanic membrane. tympanic membrane கவர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது ஒரு ஓப்பனிங் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்துச்சுன்னா காது கேட்காது. மோர் தென் தட், டிம்பனிக் கேவிட்டியில் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங்னா வெளிப்பக்கமாக வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் இயருக்கு போயிடும் என்ன. ஸோ திஸ் இஸ் நாட் தி பாயிண்ட். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஃபெனஸ்ட்ரா ஓவாலிஸ் இஸ் ஆன்சர் ஏ. ஃபெனஸ்ட்ரா ஓவாலிஸ் அண்ட் ஓவல் அப்பர்ச்சர் த்ரூ விச் tympanic cavity is connected with auditory capsule, that is internal ear, which houses the internal ear. ஓகே, அப்போ மிடில் இயருக்கும் இன்டர்னல் இயருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் தான் ஃபெனஸ்ட்ரா ஓவாலிஸ். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ரூஃப் ஆஃப் தி cranium ஆஃப் தி frog is formed by. ரூஃப் ஆஃப் தி cranium டார்சல் ஆஸ்பெக்டில் என்ன ஸ்கல்லில் என்ன இது ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஃபார்ம்டு பை பாராஸ்பினாய்ட், அலிஸ்பினாய்ட். பாராஸ்பினாய்ட் டார்சல் போர்ஷன் இல்லை, பேசல் போர்ஷனில் இருக்கும். அலிஸ்பினாய்டுங்கிறது பாராஸ்பினாய்டு போனுடைய எக்ஸ்டென்ஷன், இட் இஸ் அ விங். ஸோ இந்த ரெண்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இதுவும் ஆர்பிட்டோஸ்பினாய்டு, ஸ்பினாய்டோட சம்மந்தப்பட்டிருக்கு. இது பேசல் பார்ட். அண்ட் ஆக்குலர், ஆர்பிட்டோனா ஆக்குலர், கண் உள்ளே இருக்கக்கூடிய குழி. ஸோ அது இதுவும் அவுட் ஆஃப் கொஸ்டின். ஸோ ஃப்ரான்டோ பேரட்டல் இஸ் கரெக்ட். ஃப்ரான்டோ பேரட்டல் இஸ் கரெக்ட். ஃப்ரண்ட் அண்ட் பேரட்டல், ஃப்ரண்டோ பேரட்டல் இஸ் கரெக்ட். The dorsal part of the cranium is formed by 2 large flat frontoparatals which are articulated together. அந்த ரெண்டுமே ஒன்னோட சேர்ந்து ஆர்டிகுலேட் ஆகிருக்கும் by a mid dorsal sagittal suture. 2 போன்ஸ் இப்போ இந்த மாதிரி உள்ளே போயிருக்கும், அதனால் இப்போ சுவிச்சர் சொல்கிறாங்க. and are collectively called as frontoparatal. Endofrontoparantal consists of a frontal bone in front and a parietal bone behind. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பட் நவ் இட் ஹேஸ் பீன் ப்ரூவ்ட் தட் இட் இஸ் ஒன்லி தி ஃப்ரான்டல் போன், தி பேரட்டல்ஸ் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் த ஃப்ராக் டியூ டு தி ஆப்சன்ஸ் ஆஃப் நெக். நெக் இல்லாதனால
அது ஃப்ரண்டல் போன் நம்மளால் சொல்ல முடியாது. அது பெரட்டல் போன் மட்டும்தான், ஃப்ரண்டல் போன் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா பெரட்டல்ஸ் வந்து ஆப்சன்ட்னு இப்போ சொல்கிறாங்க. பட் நம்முடைய கொஸ்டின் ஆன்சர் படி பார்த்தா இட் இஸ் ஃப்ரண்டோ பெரட்டல் போன். என்ன, ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். சி இஸ் கரெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.